இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இன்னட்டும் எங்களை இவை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, விளைச்சலுக்கான விதைப்பு என்ற தலைப்பில் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் அதில் உள்ள 10வது வசனத்தை மையப்படுத்தி உங்களோடு நான் சில காரியங்களை அன்பின் பகிர்வாக வைக்க வாஞ்சிக்கிறேன். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அல்லேலூயா. வீடுகளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு தேவ பிள்ளைகளே, விதைக்கக்கூடியவனுக்கு விதையை யார் கொடுப்பது? விதையை அவரே கொடுக்கிறார். விதையை தந்தது அவர் தான் என் கையில் கொடுத்துருக்கிறார். தேவன் தந்ததை தேவனுக்கு நான் கொடுக்கிறேன். அதில் இடையில உட்காந்து நான் என்ன செய்கிறேன்? பார்கெயின் பண்ணுறேன், பேரம் பேசுகிறேன், கமிஷன் அடிக்கிறேன், எடுத்து ஒதுக்கி வைக்கிறேன். விதை நெல். என்ன விதை நெல்? ஒரு காலத்தில் விதை நெல்லுன்னு சொன்னால் அந்த விதை நெல் தன்னுடைய குடும்பத்தில் அது ஒரு தனி காரியம். ஒரு 10,000 இருக்கக்கூடிய வீட்டில் அந்த 10,000க்கு உள்ள ஒரு சின்ன ஒரு அறை இருக்கும். அதில் விதை நெல் இருக்கும். பஞ்சம் வரும், கஷ்டம் வரும், பாடுகள் வரும், கடன் பிரச்சனை, வீட்டில் கடங்காரம் வந்து தொந்தரவு பண்ணுவோம். ஆனால் விதை நெல்லை தொடமாட்டாங்க. இதை நம்ம அப்படியே நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தை கொண்டு வரும் பொழுது, தேவனுக்காக நான் எடுத்து வச்சது, நேபாள் ஊழியத்துக்காக நான் எடுத்து வச்சது, இது என் சபைக்கு தசமபாகம்னு எடுத்து வச்சது, நான் எடுத்து வச்ச அந்த விதை நெல்லை யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு நம்ம விட்டு கொடுக்குறோம் மட்டுமா செய்கிறோம்? வித்து போடுறோமே, இயேசுவை காட்டி கொடுக்குறோமே. ரொம்ப கஷ்டம் பார்த்துடுங்க. போன மாதத்தோட இந்த மாதம் ரொம்ப டைட்டாக போச்சு. ரொம்ப டைட்டாக போனதுனால எடுத்து வச்சதுலேருந்து கொஞ்சம் போல் நான் என்ன செஞ்சுட்டேன்? எடுத்துட்டேன். நான் தானே வச்சேன், நானே எடுத்துட்டேன். கொஞ்சம் யோசிங்க இதை திரும்ப. நீங்கள் தேவனுடைய காரியத்தில், விதைக்கிற காரியத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அந்த விளைச்சலுக்கான விதைப்பு எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் தியானித்து பார்க்க வேண்டும். எல்லாம் தெரிஞ்ச வசனம், எல்லாம் பலமுறை கேட்ட வசனம், உங்கள் சபைகளில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த வசனங்கள், இதெல்லாம் இருந்தாலும் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்லுகிறது, விதைக்கிறவனுக்கு அவர் விதையை மட்டும் இல்லைங்க, புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை தருகிறார். நீங்கள் சொல்ல முடியுமா, ஆண்டவர் தான் எனக்கு ஆகாரம் தருகிறார் என்று சொல்லி? ஒரு காலத்தில் நம்முடைய பெற்றோர்களுக்கு சாப்பிட ஒன்றும் இல்லை. 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காரியத்தை சிந்திச்சு பாருங்க. புசிக்கிறதுக்கு அவர்களுக்கு ஒன்றும் இல்லை. நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் புசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. புசிக்கிறதுக்கு எல்லாம் இருக்குது, புசிக்கிறதுக்கு ஆகாரம் இருக்குது, ஆனால் சாப்பிட முடியலை, சாப்பிட டைம் இல்லை. எல்லாமே டேஸ்ட் பார்த்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பிள்ளைங்களுக்கு ஒன்று பிடிக்கலைன்னு சொன்னால் அவங்க நமக்கே தெரியாமல் உடனடியாக ஆர்டர் போட்டு நல்லா சாப்பிட்டு ஹாப்பியாக இருக்கிறாங்க. எல்லாரும் அவர்களை திருப்திப்படுத்தி கொள்ளுகிறாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, தேவன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல ஆகாரத்தை, தேவன் என்னை போஷிப்பார் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விசுவாசத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க நாம் தவறிவிட்டோமோ? மேல் படிப்புக்கு உங்கள் பிள்ளைகளை யாராவது நீங்கள் ஆயத்தப்படுத்திருக்கீங்கன்னா தயவு செய்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் பார்த்து, வசதி பார்த்து, எங்கே நல்ல ஆடம்பரமாக வாழ முடியும், எங்கே நல்ல இதாக இருக்கும், எல்லாம் கிடைக்கும், அழுது கதறி விசுவாசத்தோடு ஒருபடி சோத்துக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு காலேஜில் கொண்டு விடுங்க. 4 வருஷத்தில் உங்கள் பிள்ளை வாழ்க்கையை படிக்கும். 4 வருஷத்தில் உங்கள் பிள்ளை இந்த உலகத்தை படிக்கும். 4 வருஷத்தில் உண்மையாக சொல்லுகிறேன், எனக்கு இப்போ உள்ள பைபிள் காலேஜஸை பற்றி தெரியாது, நல்லா புரிஞ்சுடுங்க, மனசார சொல்கிறேன். பைபிள் காலேஜில் படித்த இப்போ உள்ளவங்க இல்லை, பழைய பாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய கதையை கேட்கும்போது நெஞ்செல்லாம் அப்படியே துடிக்கும். ஏன்னா அந்த பைபிள் காலேஜில் அவ்வளோ பாடு, டார்ச்சர் கிடையாது. அது இன்னைக்கு அதை சில போதகர்கள் சொல்லுவாங்க, அன்னைக்கு எனக்கு அது டார்ச்சராக இருந்துச்சு, இன்னைக்கு அந்த பாடுகளில் தான் நான் இன்னைக்கு வந்து இப்படி உருவாகி நிற்கிறேன்பாங்க. நீங்கள் 9 மணிக்கு காலையில் உள்ள டிஃபன் கிடைக்கணும்னு சொன்னால்
இத்தனை குடம் தண்ணி எடுத்து ஊற்றணும், இத்தனை பாத்ரூமை க்ளீன் பண்ணியிருக்கணும், இத்தனை ரூமை சுத்தப்படுத்தி இருக்கணும், வராந்த எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்கணும், டியூட்டி மாற்றி மாற்றி போடுவாங்க, 4 பேர் சமையலுக்கு போகணும், இவ்வளோ வேலை செய்யணும். நல்ல புசிக்கிறதுக்கு ஆகாரம் கிடைச்ச உடனே நம்ம என்ன செய்கிறோம்? அந்த ஆகாரத்தை தரம் பிரிக்கிறோம். நல்ல வசதி வாய்ப்புகள் கிடைச்ச உடனே தேவன் தரக்கூடிய எல்லாத்தையும் தரம் பிரித்து வச்சுக்கிறோம். கடைசியில் நம்முடைய முடிவு எங்கே போய் நிற்குது தெரியுமா? தேவனுக்கு கொடுப்பதிலையும் ஒரு தரம் பிரித்து வச்சுக்கிடுறோம். யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது, யாரை வீட்டில் ஏற்றணும், யாரை வீட்டில் ஏற்றக்கூடாது, யார் பெரிய ஊழியம், யார் சின்ன ஊழியம், எல்லாம் நீங்களே முடிவு பண்ணி வைக்கும் பொழுது அங்கே எப்படி தேவன் செயல்பட முடியும்? உங்கள் வீடுகளில் இன்றைக்கு விளைச்சலுக்கான விதைப்பு இருக்கிறதா என்பதை நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, 10வது வசனம், விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். தயவு செய்து இங்கே இருக்கக்கூடியவங்க, வீடுகளில் இந்த டிவியை பார்த்துட்டு இருக்கிறவங்க, இந்த பெருக பண்ணுவது அப்படிங்கிறதுல நீங்கள் ஃபெயிலியர் ஆகிடாதீங்க. நிறைய குடும்பங்கள், நிறைய சகோதரிகள், நான் தனிப்பட்ட முறையில் நான் சகோதரிகளை அதிகமாக நான் நேசிக்கிறேன், ரொம்ப ஹானர் பண்ணுறேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எங்களை கொண்டு வந்தது நீங்கள் தான். ஒரு ஆண்மகன் இந்த உலகத்தில் வருவதற்கு ஒரு தாய் தான் காரணம், எங்கள் அம்மா தான் காரணம். இன்றைக்கி நாங்கள் இந்த நிலைமைக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டை கட்டி எழுப்புற என் மனைவி தான் காரணம். இன்றைக்கி கம்பீரமாக சில காரியங்களை நம்ம யோசிக்கிறோன்னு அது என் மகள் தான் காரணம். ஆனால் இவங்க எல்லாருடைய லைஃப்பையும் நான் பார்க்குறேன், உங்களையும் சேர்த்தே சொல்கிறேன். உங்கள் எல்லாரிடத்துலையும் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த பெருக பண்ணக்கூடிய காரியத்தில் உங்களை அறியாமல் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. பெருகணும், வம்சம் பெருகணும், நம்மகிட்ட இருக்கக்கூடிய சம்பத்துகள் பெருகணும், நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் பெருகணும், இதெல்லாம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் நான் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா, அநேக குடும்பங்களில் இன்றைக்கு கடன் பிரச்சனைகள், பெரிய பெரிய தலைவலிகள், பெரிய பெரிய கேஸ், அது இதுன்னு மாட்டி நிற்கக்கூடிய குடும்பங்களில் விசாரிக்கும் பொழுது, கவுன்சிலிங் கொடுக்கும் பொழுது, அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் சகோதரிகள் செய்யக்கூடிய ஒரு வேலை என்னது? பாவம், என்னுடைய கணவர் தனியாக ஒத்தைக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு, இந்த பிள்ளைகள் வளர வளர நிறைய தேவை இருக்குது, இந்த பிள்ளைகளுடைய மேற்படிப்புக்கு நிறைய பணம் தேவை இருக்குன்னு இந்த சகோதரி என்ன செய்கிறாங்க? ஞான குறைவினால் வேகமாய் சீக்கிரத்தில் பணத்தை கொண்டு வருவதற்கு, சம்பாதிப்பதற்குன்னு சின்ன சின்ன சில காரியத்தை செய்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியுங்க, இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், ஒருவேளை நான் பேசுகிற காரியங்கள் உங்களுடைய இருதயத்தை குத்தப்படலாம், உங்களுக்கு ஒருவேளை வேதனையாக இருக்கலாம். ஐயையோ, இவன் நம்ம வீட்டு கதையை தான் பேசுகிறானோ, என் வாழ்க்கையை பற்றி தான் பேசுகிறானோன்னு உங்கள் இருதயம் கஷ்டப்படுதுன்னு சொன்னால், நான் உங்களை தான் பேசுகிறேன், நான் உங்களை பற்றி தான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், இன்றைக்கி நீங்கள் மனம் மாறுங்க. அநேக குடும்பங்களில் சீக்கிரத்தில் நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லி அநேக சகோதரிகள் இன்றைக்கு தங்கள் பணங்களை, தங்கள் சம்பாத்தியங்களை பங்கு சந்தைகளில் முதலீடு பண்ணுறீங்க. தன்னுடைய சொந்த சகோதரனுக்கு சொந்த பணத்தை சொந்த வீட்டிலிருந்து எடுத்து பொய் சொல்லி வட்டிக்கு கொடுத்துருக்கிறீங்க, மீட்டர் வட்டி, கந்து வட்டிகளுக்கு கொடுத்துருக்கிறீங்க. அநேக குடும்பங்கள் இந்த பிரச்சனை இருக்குது. சொந்த சகோதரனுக்கு தன்னுடைய பணத்தை கொடுப்பதற்கு வட்டி. நீங்கள் நினைக்கலாம், இதில் என்ன தப்பு இருக்குது? பேங்க்கில் இருந்த பணத்தை வெளியே எடுத்து நான் கொடுத்தேன், எனக்கு அதில் ஒரு வட்டி கிடச்சிட்டு போகுது. நல்லது, நல்லது, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டி முதலுமா நம்ம பின்னாலேயே ஒன்று தொடர்ந்து வரும். நம்ம போகிற இடத்துல எல்லாம் அது தொடர்ந்து வந்து நிற்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீதியின் விளைச்சலை கர்த்தர் தான் பெருக பண்ணணும். நீங்கள் பெருக பண்ண முடியாது, உங்களால் அந்த காரியத்தை நீங்கள் செய்ய முடியாது. காரணம் என்ன தெரியுமா? இங்கே வசனம் சொல்லுகிறது, அதை அவர் பெருக பண்ணினாலும் அவர் நீதியின் விளைச்சலை தந்துதான் அதை வர்த்திக்க வைக்க முடியும். நான் இந்த வசனத்துக்கு ஆதாரமாக நிறைய வேத பகுதிகளை எடுத்து வச்சிருந்தேன். ஒரு காரியம், 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் அந்த சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த காரியங்கள் அதிகமாக என்னை தொட்டது மாத்திரமல்ல, அதில் உள்ள ஒவ்வொரு சம்பவங்கள், 3 சம்பவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம். அதில் முதலாவது சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அந்த கேரித் ஆற்றண்டைக்கு பக்கத்தில் வந்து அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? எலியாவை கேரித் ஆற்றங்கரையில் போய் என்ன செய்கிறாரு? தேவன் வந்து ஒளிந்திருக்க சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சில நேரங்களில் உங்களை ஒளித்து இருந்துச்சுக்கா, மறைச்சி வஞ்சிக்கா, உன்னை வெளியே காட்டாத, நீ சீனில் வராத அப்படி ஆண்டவர் சொன்னால் நீங்கள் அதற்கு ஏற்றபடி அமைதியாக இருக்கணும், நீங்கள் அதற்கு ஏற்றபடி ஒளிஞ்சிருக்கணும். உங்களை வெளியே காட்டக்கூடாது, ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, தெரியக்கூடாது. ஏன்னு சொன்னால் சில காரியங்கள் தேவனுடைய திட்டமாக நடக்கும் பொழுது, தேவனுடைய கரத்திலிருந்து நமக்கு ஒரு நன்மை நடக்கும் பொழுது, தேவன் நமக்காக சில நியமங்களை வைத்திருப்பார். அந்த நியமங்கள் நாம் கடைபிடிக்கும் பொழுது
அந்த உடன்படிக்கைகளுக்கு நாம் கீழ்ப்படும் பொழுது தேவன் வைத்திருக்கக்கூடிய அந்த நன்மைகளை சுதந்திரிக்க முடியும். நீதியின் விளைச்சலை நாம் வர்த்திக்க வைக்க முடியும். அவர் நம்முடைய வாழ்வில் தந்த நன்மைகளை கண்கூட பார்க்க முடியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் ஒரு லைஃப் இன்சூரன்ஸை போன்றது அல்ல. நீங்கள் கண்ணை மூடி போனதுக்கு பிறகு நீங்கள் அனுபவிப்பதற்கு அல்ல. இருக்கிற நாட்களில், வாழுகிற நாட்களில் கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட நன்மைகளுக்கு நேராய் நடத்துவார். உங்களுடைய விளைச்சலுக்கான விதைப்பு என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும். நான் சில செய்திகளை கொடுக்கும் பொழுது ஊழியத்தில் பாதிப்பு வருது. சில வார்த்தைகளை நான் பேசும் பொழுது எனக்கு கிடைக்கக்கூடிய சில நன்மைகள் குறையுது. நான் சில வார்த்தைகளை தேவன் பேச சொல்லி நான் பேசி பலரிடத்தில் பகைமையை சம்பாதித்திருக்கிறேன். நிறைய பேர் என்னை பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சிலர் என்னை வாட்ஸ்அப்பில் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் கூட பிளாக் பண்ணிட்டாங்க. ஆமாம், இதே மாதிரி சூழ்நிலைமையில் எங்கள் சிலர் இருப்பீங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு மனுஷன்தான் உங்களை ஒதுக்கி வைக்க முடியும். ஒரு மனுஷன்தான் உங்களை பிளாக் பண்ண முடியும். அவர் உங்களை பிளாக் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் அண்ட சராசரங்களையும் படைத்தவர். அவர் உங்களை அப்படி நேசிக்கிறாருங்க. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? உங்களுடைய இந்த விளைச்சலுக்கான அந்த விதைப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள், எங்கே விதைக்கிறீர்கள்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தையை நீங்கள் பயப்படாமல் சொல்லுங்கள். என் அன்பு சகோதரிகளே, என் அன்பு சகோதரர்களே, என் அன்பு போதகர்களே, கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறாருன்னா அது எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், எவ்வளோ சின்ன ஆளாக இருக்கட்டும், வயசு கூட பார்க்காதீங்க. ஏன் உங்களை பெத்த அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை கொண்டு அந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொன்னால் பயப்படாமல் தைரியமாய் பேசுங்கள். இவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? இவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் காகத்தை வச்சு உனக்கு போஷிப்பேன்னு சொன்ன உடனே அவன் அடுத்தது என்ன செய்தான்? அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். அப்படியே இருங்க. அவன் போய், அண்ணன் உடனே கிளம்பியாச்சு. எலியா அண்ணன் எங்கே போயாச்சு? அவர் சொன்ன இடத்துக்கு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம பிரச்சனை என்னது? நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிரச்சனை என்ன? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த இடத்துக்கு போப்பா, உனக்கு நாங்கள் ஊழியத்தை வச்சுருக்கிறேன். உடனே ஆண்டவரே, நான் அங்கே போனேன், அங்கே அக்வாபீனா தண்ணி கிடைக்குமா, அங்கே பிஸ்லரி வாட்டர் கிடைக்குமா, அங்கே நெட்வொர்க் இருக்குமா, அங்கே வைஃபை கிடைக்குமா? எத்தனை கேள்விகள் மக்கள் கேட்குறாங்க, எத்தனை கேள்விகள். கர்த்தருடைய ஊழியத்துக்காக அழைக்கப்பட்ட யாராவது இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால், கர்த்தர் இந்த இடத்துக்கு போனால் கிளம்பி போங்க. ஆண்டவர் சொல்லாததை நீங்கள் செய்யாதிருங்கள். ஆண்டவர் சொன்னால் சொல்லாமல் இருக்காதீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வரட்டு சொல்லிடுங்க. ஒரு சகோதரி கர்த்தர் சொன்ன வார்த்தையை சபையில் என்ன செஞ்சிட்டாப்புல, அந்நிய பாஷையாக பேசிட்டாங்க. ஒரு நாள் இந்த பாஸ்டருக்கு கடுப்பாயிடுச்சு, எனக்கு அந்நிய பாஷை வரல, இவளுக்கு மட்டும் அப்பப்போ வருதே, இது சரிப்படாதே, இவளை எப்படியாவது தடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் சொன்னாராம், இனி இந்த சபையில் யாராவது அந்நிய பாஷை பேசினால் அதற்கான வியாக்கியானத்தை சொல்ல வேண்டும். சரிதானே? உண்மைதானே? இனி இந்த அந்நிய பாஷை பேசினா என்ன சொல்லணும்? வியாக்கியானம் சொல்லணும். வரிசையாக போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் இந்த அம்மாவுக்கு அந்த அபிஷேகம் இறங்கிடுச்சு. அந்நிய பாஷை பேசினாங்க, வியாக்கியானத்தை சொன்னாங்க. வியாக்கியானம் சொல்லி முடிச்சுட்டு ஜெபம் முடிஞ்சு பார்த்தாச்சுன்னா பாஸ்டரை காணல. பாஸ்டர் எஸ்கேப். ஏன்னா வியாக்கியானம் அப்படி வந்துடுச்சு. விளக்கம் தெரிஞ்சு போச்சு. விளக்கம் தெரிஞ்சு போச்சு. அந்த அம்மாவுடைய வாயின் மூலமாய் அந்த சபைக்கான வார்த்தையை கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் பேசிவிட்டார். அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுது வெளியே தெரியாமல் இருந்துச்சு. வியாக்கியானத்தை கொடுத்தாங்க, தெரிஞ்சு போச்சு. பாஸ்டருக்கு தெரிஞ்சு போச்சு. இனி இந்த அம்மாவை என்ன செய்யக்கூடாது? இனி என்ன செய்யக்கூடாது? இந்த சபையில் இருத்தக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், அநேக தேவ மனிதர்கள், அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள், அநேக போதகர்கள் இந்த ஒரு மெச்சூரிட்டியில் இருக்கிறீங்க, இந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க. சர்ச்சுக்குள்ளால கர்த்தர் உங்களை வச்சு தான் எங்களுக்கு பேசணும்னு நினைக்கக்கூடாது. கழுதையை வச்சே பேசுவார், அப்புறம் விசுவாசியை வச்சு பேச மாட்டாரா? அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சில இடங்களில் நம்மளை நடத்துகிற பாதைகள் கடினமாக இருக்கும், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும், முடிவு அற்புதமாக இருக்கும். அவர் சாதாரணப்பட்டவர் அல்ல. உங்கள் மேலே ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் நிறைவேறும் வரை, அவர் சொல்லுகிற வரை, அவர் என்ன சொல்லுகிறாரோ அவர் சொன்ன காரியம் நிறைவேற வரைக்கும் காத்திருங்க, பொறுமையாக இருங்க, ஒளிச்சிருங்க, உங்களை மறைச்சிருங்க. கிருபை வரங்கள் இருந்து நீங்கள் செயல்படும் பொழுது சில நேரங்களில் தேவன் உங்களை ரகசியமாய் நடத்துவார். அப்போ நீங்கள், நான் வெளியே தெரியாமல் இருந்தேன்னா எனக்கு யாருக்கு தெரியும்?
உங்களை யாருக்குமே தெரியண்டா, அவருக்கு தெரிஞ்சா போதும். அடுத்தது ஆண்டவர் அதே இதில் பாருங்களா, காகத்தை வச்சு என்ன செஞ்சாச்சு? காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். நல்லா கவனிங்க, எங்கேயாவது கிடைக்குமா? காகத்தை வச்சு 2 வாழைப்பூவை போட்டு கொடுத்தாரு, ஒரு காகம் 2-3 இலையை கொண்டு போட்டு போச்சு அப்படின்னா நம்ம நம்பலாம். இது நம்ப முடியுமா? நம்புவதற்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் தேவன் நினைத்தால் இது நடக்கும். உண்மையாக சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை தனியாக ஒரு நோட் எடுத்து எழுதுனீங்கன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் செய்துக்கிட்டே இருக்காரு, அவர்கிட்ட வாங்கிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு விளைச்சலுக்கான விதைப்பும் கிடையாது. விளைச்சலுக்கான விதைப்பு இது. நான் விதைக்கிற காரியத்தினால தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுதுங்கிறத புரிந்து கொண்ட ஒரு மனுஷன் என்ன செய்வான் தெரியுமா? கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, அவனே விதைப்பான். பாருங்க, தேசத்தில் மழை பெய்யாத உடனே அந்த ஆறு வத்தி போயிட்டு, உங்கள் வீட்டில் பணம் வற்றி போச்சு, உங்கள் வீட்டில் செழிப்பு வற்றி போச்சு, உங்களுடைய பேங்கில் பணம் இல்லை, உங்கள் அக்கௌண்ட்டில் ஒன்றும் இல்லைன்னு யாருக்கு தெரியுதோ இல்லையோ அவருக்கு தெரியும். ஆனால் அவருக்கு தெரிஞ்ச உடனே அவர் என்ன செய்வாருன்னா, உங்களுக்கு அந்த பேங்கில் உள்ள அந்த ரெண்டு டிஜிட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸ், அதாவது 10 ரூபா 20 ரூபா இருந்த அந்த அக்கௌண்ட்டை லட்சத்துக்கு மாற்றுறதுக்கு அல்ல தேவன், அதிலிருந்து உங்களை மீட்டு வெளியே கொண்டு வருவதற்கு அவர் வழியை கொடுப்பார். உடனே அவர் என்ன செய்யறாரு? நீ உடனே கிளம்பி எங்க போங்க, உடனே சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை போஷிக்கிறதுக்கு அவரே கட்டளை இடுவார். தயவு செஞ்சு மனுஷங்களை நம்பாதீங்க. சகோதரி, சகோதரா, தயவு செய்து மனுஷனை நம்பாதீங்க, குறிப்பா சொந்தக்காரனை நம்பாதீங்க. குறிப்பா இது ஒரு பெரிய காரியம், இது விளையாட்டு இல்லை. சொந்தக்காரங்களை அப்படியே நம்பி இருந்துடுறோம். கடைசி நேரத்தில் சொல்றோம், இங்க பாருங்களா, எங்க அண்ணி சொன்னாங்க கல்யாணத்துக்கு ஜுவல் எல்லாம் தருவேன்னு சொல்லியிருந்து கடைசி நேரத்தில் எனக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசி நேரத்தில் காலை வாருகிறவர்கள் சொந்தக்காரர்கள். ஆனா கடைசி நேரத்தில் இல்லைங்க, கடைசி நிமிஷத்திலையும் உங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து உங்களுக்கு அந்த நீதியின் விளைச்சலை வர்த்திக்கக்கூடிய தெய்வம் தான் இயேசு. ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார், ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். ஒன்றுமில்லாத இடங்களிலேயும் உங்களை தூக்கி நிறுத்துவார். ஒரு அருமையான சாட்சியை சொல்லுகிறேன். எல்லாமே வற்றி போச்சு, கையில் ஒரு பணம் இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லார்ட்டையும் சொல்லி வச்சுருந்தேன், சர்ச்சுக்கு வேலை ஆரம்பிக்கணும், நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் தான் உதவி செய்யணும், எல்லாம் பேசி வச்சுருக்கேன். திடீர்னு எனக்கு உதவி செய்வேன்னு சொன்ன அவ்வளோ பேரும் ஒரு நேரம், சாரி பிரதர், இந்த முறை நான் தரல. கொஞ்சம் யோசிங்களேன், உங்கள் வாழ்க்கையில் இது நடந்திருக்கோங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒரே நேரம் அவ்வளோ பேருடைய வாசல் அடைக்கப்பட்டுரும். இந்த மொபைல் சில நெட்வொர்க்கு நாட் ரீச்சபிள் வர்றது மாதிரி வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒரே நேரத்தில் அடுக்கடுக்கான பிரச்சனை வருதா, தொடர்ச்சி பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள் தொடர்ச்சியாய் வரும் பொழுது மும்முனை தாக்குதல், 4 முனை தாக்குதல்னு நிறைய பேர் நம்மளை சேர்ந்து நின்று எல்லாரும் நம்மளை வெறுத்து ஒதுக்குறாங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல நேரத்தில் உங்களுக்கான ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா? அவர் உங்களை போஷிப்பதற்கு தேவதூதர்களுக்கு கட்டளையிடுவார். யோசிச்சு பாருங்க, மனுஷன் கொடுக்கும் பொழுது எண்ணி கொடுப்பான், மனுஷன் உங்களுக்கு உதவி செய்யும் பொழுது பார்த்து கொடுப்பான், கொஞ்சம் கிள்ளி போடுவாங்க. ஆனால் தேவதூதர்கள் உதவி செய்யும் போது அள்ளி போடுவாங்க. தேவதூதர்கள் உங்களுக்கு தரும் பொழுது அள்ளி தருவாங்க. தேவதூதர்களை கொண்டு கர்த்தர் போஷிக்கும் பொழுது உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். அடுத்தது சுருக்கமாக நான் இந்த சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். அங்கே விறகு பொறுக்கி கொண்டிருந்த ஒரு விதவை சகோதரியை எலியா பார்த்து அங்கே போய் கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வான்னு தான் கேட்டார். கேட்டது என்னது? தண்ணீர். அம்மா தண்ணி எடுக்கிறதுக்கு திரும்பும் போது அவன் அடுத்த வார்த்தை என்ன சொல்லுகிறான்? அவளை கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். ஆமா, அதுக்கு அவ சொன்ன பதில் என்னது? அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். இவங்க வாழ்க்கையினுடைய ஷெட்யூல் அட்டவணையை இவங்களே போட்டாங்க. இந்த இடத்துல யாராகிலும் உங்கள் பர்சனல் லைஃப்பை குறித்து, உங்கள் ஃபேமிலி லைஃப்பை குறித்து,
உங்களுடைய எக்கனாமிக் பொருளாதார வாழ்க்கையை குறித்து, குறிப்பாக உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, கணவனுடைய ரட்சிப்பை குறித்து நீங்களே ஒரு ஷெட்யூல் அட்டவணை போட்டு வச்சுருக்கிறீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இங்கே இந்த தாய் விறகு பொறுக்குவதற்கான ஒரே ரீசன், இருக்கிற அந்த ஒருபடி மாவில் அப்பத்தை சுடணும், விஷத்தை வச்சு சாப்பிடணும், 2 பேரும் முடிச்சிடணும். செத்து போக வேண்டும் என்பதற்காகவே அவள் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தாள். ஆனால் அவளை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகவே அங்கே எலியாவை கர்த்தர் அனுப்புகிறார். உங்க வாழ்க்கையில நீங்கள் செத்து போன நிலைமையில, பிரதர் இனி நடக்காது பிரதர், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எத்தனையோ பெண்கள், எத்தனையோ சகோதரிகள் என்னால் சொல்ல முடியும், ஜீவனுள்ள சாட்சிகள் சொல்லுவாங்க, அவ்வளோதான் பிரதர், தேவையில்லாத ஒரு காரியம் என் வீட்டுக்குள்ளே நினச்சி கூட பார்க்க முடியல பிரதர். நான் டாக்டரை போய் பார்த்தேன், டாக்டர் தெளிவாக சொல்லிட்டார், உங்களுக்கு கேன்சர், உங்களுக்கு கேன்சர் இருக்குது. சரிம்மா ஜெபிப்போம். இல்லைம்மா, இல்லை பிரதர், நான் என் வாழ்க்கையை முடிக்க போகிறேன். என் புருஷனுக்கு இது தெரிஞ்சால் தாங்க மாட்டார், அந்த மனுஷன் செத்து போயிடுவார். என்கிட்ட இருக்குது, நிறைய குடும்பங்கள் இருக்காங்க, நிறைய குடும்பங்களை கர்த்தர் கொடுத்துருக்காரு, ஜெபிச்சுட்டே இருக்கிறோம். அந்த அம்மா இப்படியே சொன்னாங்க, இல்லை பிரதர், என் வீட்டுக்காரருக்கு இதை சொன்னால் உடைஞ்சு போயிடுவார். நான் கேட்டேன், ஏம்மா இதை அவர்கிட்ட சொல்லி தானம்மா ஆகணும். இல்லை பிரதர், அவருக்கு இந்த உலகத்தில் எதுவுமே தெரியாது பிரதர், அவர் இவ்வளோ படிச்சிருக்கிறாரு, கவர்மெண்ட்டில் பெரிய பொறுப்பில் வேலை செய்கிறாரு, ஆனால் அவருக்கு இந்த உலகத்தில் நான் ஒருத்தர் தான் எல்லாமே, எங்கள் பிள்ளைங்க 2 பேர் தான் அவருக்கு உலகம். அப்படி இருக்கக்கூடிய மனுஷன்கிட்ட போய் எனக்கு கேன்சர் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு, நான் சீக்கிரம் செத்து போயிடுவேன்னு சொன்னால் அந்த மனுஷன் தாங்கிவிட மாட்டாருன்னு சொல்லி ஒரு அருமையான சகோதரி ஆளுதாள். அந்த சகோதரி சொன்னாங்க, அவங்களுக்கு தெரிய முன்னாடி நான் செத்து போயிட்டேன்னா அவங்க 2-3 நாளில் அலர்ட் ஆகிடுவாங்க, 2-3 நாளையில் அவங்க தன்னை தேற்றிக்கிடுவாங்க, ஒரு 15 நாளையில் அவங்க கொஞ்சம் பக்குவப்பட்டுருவாங்க, பிள்ளைகளையாவது அவங்க நல்லா பார்த்துடுவாங்க. இப்படியெல்லாம் இன்றைக்கு யோசித்து கொண்டிருக்கக்கூடிய யாராகிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீங்க. நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையை முடிப்பதற்கு, உங்கள் வாழ்க்கையினுடைய காரியத்தை எழுதுவதற்கு, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய பலகீனத்தினுடைய உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு எழுதுவதற்கு இங்கே எந்த மருத்துவரும் கிடையாது, எந்த வக்கீலும் கிடையாது, எந்த கோர்ட்டும் கிடையாது, எதுக்கு முடிவே கிடையாது. ஏனென்றால் உங்களுக்கு மரித்து போன அந்த நிலையிலிருந்து திரும்ப உங்களை மறுபடியும் உயிர்ப்பிக்க செய்வதற்கு, உங்களை எடுத்து கட்டுவிப்பதற்கு தேவனால் முடியும். பாருங்க, அங்கே நடந்த காரியம் என்ன? அவனுக்கு வார்த்தையை சொன்னாங்க, சிறிய அடைய பண்ணி கொடுத்தாங்க. அவளுக்கு 2 பேரும் என்ன செஞ்சாங்க? 14வது வசனம், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிட்டும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலியாவுக்கு அவங்க கேட்டதை கொடுத்தாங்க. அவர் சொன்னார், இனி உன் வீட்டில் எதுவுமே குறையாது, நீ நிம்மதியாக இருப்ப. நான் ஊழியத்துக்கு கொடுத்தேன் பிரதர், நல்லா இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன். பாருங்க, இவ்வளவு கொடுத்து என் வீட்டில் ஒரு பிரச்சனை, தேவையில்லாத ஒரு தொந்தரவு என் அண்ணன் தம்பி கொண்டு வந்துட்டாங்க. நிம்மதியாக இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன், ஊழியங்களுக்கு நல்லா கொடுத்தேன், இவ்வளோ உதவிகள் செய்தேன், நற்கிரியைகள் செய்தேன். ஆனால் இப்போ திடீர்னு என் குடும்பத்தில் இப்படி ஒரு நிலைமை. அப்போது இங்கே இந்த வசனத்தில் 18வது வசனத்தில், அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே எனக்கும் உமக்கும் என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருந்த மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகளை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. இது எப்படிப்பட்ட வியாதி? அவனுடைய சுவாசம் போக மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்போ இந்த அம்மா இந்த அடையை சாப்பிட்டு சாகணும்னு முடிவு பண்ணது எதனால? இந்த மகன் மிகப்பெரிய ஒரு வியாதியில் அவன் அகப்பட்டு கொண்டான். இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டீங்க. இந்த உலகத்தினுடைய பார்வையில், டாக்டர்ஸுடைய பார்வையில், பெரிய வல்லுநர்களுடைய பார்வையில் அதுக்கு முடிவே இல்லை. அது சுவாசம் போகிற வரைக்கும் கடினமான ஒரு வியாதின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முடிவே கிடையாதுங்க. இந்த பிரச்சனையை விட்டு நீங்கள் வெளியே வர முடியாது என்று சொல்லி இந்த உலகம் சொல்லியிருக்கலாம். ஆனால் உங்களை மறுபடியும் திரும்ப கீழே வேர் ஊன்றச் செய்து உங்களுக்காக ஒரு புதிய வாசலை திறப்பதற்கு, உங்களை மேலே கனி கொடுக்க செய்வதற்கு என் தேவன் திரும்பவும் உங்களை அந்த விளைச்சலுக்கு ஏற்ற விதைப்புக்குள் நடத்த விரும்புகிறார். பொருத்தனை எடுத்தோம்,
என்னுடைய வருமானத்தில் இவ்வளவு கொடுப்பேன், இந்த நிறைய காரியங்கள், சம்பாத்தியங்கள், கட்டடங்கள், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்குங்க, இப்போ நான் ஓய்வு பெற்றுட்டேன். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், ஓய்வு பெற்ற பிறகுதான் நம்முடைய பொருத்தனைகள் அதிகரிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு வேலை இல்லை. உங்களுக்கு வேலையை கொடுத்து, விதையை கொடுத்து, ஆகாரத்தை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து கர்த்தர் என்ன செய்கிறார்? நடத்துகிறார். கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை கர்த்தரிடத்தில் கொண்டு போய் அவளுடைய துக்கத்தை வருவித்திரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவன் அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வரப்பண்ணும் என்று கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது. திரும்ப உங்களை அவர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். திரும்ப மறுபடியும் உங்களை அவர் கட்டுவிக்க விரும்புகிறார். ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருப்பது ஒரு முடிவில்லாத ஒரு துவக்கம். உங்கள் வாழ்க்கையில தினமும் துவக்கம் உண்டு, ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு உண்டு, ஒவ்வொரு நாளும் நன்மைகள் உண்டு. அதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அந்த விளைச்சலுக்கான விதைப்பு என்ன? என் விளைச்சலுக்கான விதைப்பு எப்படிப்பட்டது? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அதற்கு உதவி செய்வார். இந்த நாளிலேயும் கூட இதுவரைக்கும் நான் விதைத்ததில்லை, இதுவரைக்கும் நான் கொடுத்ததில்லை, இதுவரைக்கும் நேபாள் என்ற நல்ல நிலத்துக்குள்ள நான் விதைத்ததில்லை, இன்றைக்கு நான் விதைக்கப் போகிறேன். நீங்கள் எடுப்பு பொருத்தனை எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் விதைப்பதற்கு முன்பு உங்களுடைய விளைச்சலுக்கான விதைப்பு நேபாள் தானா, இந்த ஊழியம் தானா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். விதைப்பதற்கு முன்பு தெரிந்து கொள்ளுங்கள். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய விதை விதைப்பதற்குரிய விதை தானியமா? தேவனிடத்தில் கேளுங்க. எல்லாரும் எழும்புவோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தெய்வம், எல்லாரும் வாய்களை திறந்து வீடுகள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினால விளைச்சலுக்கு ஏற்ற அந்த விதைப்பை அப்பா நாங்கள் புரிந்து கொள்வதற்கு நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே. விசேஷமாக நீர் விதைக்கிறவனுக்கு விதையை தந்து, புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை தந்து, அதை நீர் பெருக பண்ணி ஆண்டவரே, நீர் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து வெளியில வருவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா, இதுவரை நாங்கள் பார்த்திராத நன்மைகள் உண்டாகட்டும். வீண் செலவுகள், வீண் அலைச்சல்களை உண்டு பண்ணக்கூடிய பொல்லாத செய்திகள், பொல்லாத சிந்தனைகள் எங்கள் வாழ்வில் இருந்து அப்புறப்படுத்தப்படட்டும். வீணான பலகீனங்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த நேரத்திலையும் கூட என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, எந்த இடத்துல பலகீனம் இருக்கோ உங்கள் கைகளை எடுத்து அந்த இடத்துல வைங்க. கண்ணில் பிரச்சனைனா கண்ணில் கைகளை வைங்க. இருதயத்தில் ப்ராப்ளம் இருக்குது, மனசில் பிரச்சனை, குடும்பத்தில் நிறைய ப்ராப்ளங்கள், அப்படியே எடுத்து உங்களை கைகளை இருதயத்தில் வைங்க. தங்களுடைய பலகீனங்களுக்காய் ஜெபிக்கிற உங்கள் பிள்ளைகளின் மேலே உடைய பரிசுத்த கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. நேபாளுக்காக, தரிசனத்துக்காக, 3 கோடி ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக, திறப்பில் நிற்பதற்காக விதைத்த கரங்கள், விதைத்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் ஆண்டவரே, இனி நான் கொடுப்பேன் என்று பொருத்தனை எடுத்திருக்கக்கூடிய இந்த குடும்பங்கள், இந்த தனிநபர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள இந்த வீணான பலகீனத்தை ஆண்டவரே, இந்த வீணான அலைச்சலை, சோர்வை கொண்டு வரக்கூடிய பொல்லாத சத்துருவின் அந்தகார வல்லமையை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். அற்புதம் நடந்திருப்பதற்காக நன்றி. உடைய பரிசுத்த தொடுதலை நாங்கள் உணர்ந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் கீழே வேரூன்றி மேலே கனி கொடுக்க செய்வேன். உன் வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளிலேயும் விளைச்சலுக்கு ஏற்ற விதைப்பை நான் தருவேன். கர்த்தர் சொல்லுகிறார். கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பொருத்தனை எடுத்தவர்கள் தொடர்ச்சியாகி நேபாள் தரிசனத்தில் இணைந்து கொள்வதற்கும், இந்த ஊழியத்தில் தங்களுடைய ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை விதைப்பதற்கும் கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. நாள் ஒன்றை தந்தே நன்மை செய்ய, பொழுதொன்றை உயிர் வாழ்ந்திட, காலங்கள் யாவும் உனக்காக காத்து நின்று எனக்காக. நாளொன்றை தந்தேன் நன்மை செய்ய, பொழுதொன்றை உயிர் வாழ்ந்திட, காலங்கள் யாவும் உனக்காக காத்து நின்றேன்